இலங்கை கடற்படையினரின் தொடர் தாக்குதலை கண்டித்து காரைக்கால் திமுகவினர் சார்பில் பிரதமருக்கு தந்தி அனுப்பு போராட்டம். இலங்கை கடற்படையினர் தொடர்ந்து தமிழகம் மற்றும் காரைக்கால் மாவட்ட மீனவர்களை தாக்கி வருகின்றனர். கடந்த 3 நாட்களுக்கு முன்னர் காரைக்கால் மீனவர்களை சுட்டும் பலமாக தாக்கியும் சித்திரவதை செய்து வருவதை கண்டித்து காரைக்கால் மாவட்ட திமுக சார்பில் புதுவை மாநில திமுக அமைப்பாளர் AMH நாஜிம் தலைமையில் பிரதமருக்கு தந்தி அனுப்பும் போராட்டம் நடைபெற்றது. இதில் 3 நாட்களுக்கு முன்பு துப்பாக்கியால் தாக்கப்பட்ட காரைக்கால் மீனவர் செண்பகத்தின் மேல் சிகிச்சைக்கான முழு செலவையும் அரசை ஏற்றுக்கொண்டு அவரை காப்பாற்ற வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டது. 3 தினங்களுக்கு முன்பாக பகுதியை சார்ந்த மீனவரை அவர் காயத்துடன் சென்னை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். நேற்றைய தினம் காரைக்கால் மேடு பகுதியை சார்ந்த மீனவர்களை அடித்து வதைத்து சித்திரவதை செய்து கண்டியில் மிளகாய் பவுடரை தூவி கொடுமைப்படுத்தியிருக்கிறார்கள். அவர்களும் மருத்துவமனையில் காயங்களோடு அட்மிட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். நேற்று மாலை 4 மீனவர்களை மீண்டும் அடித்து உதைத்து அவர்களுக்கு கை உடைந்து இன்றைக்கு மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்படி தொடர்ந்து சிங்கள ராணுவம் ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறது, அட்டூழியம் செய்து கொண்டிருக்கிறது. ஐநா சபையிலே அமெரிக்கா கொண்டு வருகிற தீர்மானத்தை இந்தியா ஆதரிக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அத்தனை கட்சிகளும் போராடி கொண்டிருக்கிற நேரத்தில் அதனுடைய எதிர்ப்பை காட்டுகின்ற வகையில் இலங்கை ராணுவம் ஆடிக்கொண்டிருக்கிறது. இனியும் மத்திய அரசு வாய்மூடி மௌனியாக இல்லாமல் உடனடியாக இலங்கை அரசை கண்டிக்கக்கூடிய பொறுப்பினை ஏற்றுக்கொள்ள வேண்டும்.